வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஏஎஸ்சிஓல கேட்ட ரீசனிங் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு 2 செட்ல கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது தேர்ட் செட் எடுத்திருக்கோம். இது 2024ல மொத்தம் 8 செட் இருந்துச்சு. சரியா? இப்போ 3வது செட் எடுத்து நம்ம பார்க்க போறோம். அதுல கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்றோம். ஏற்கனவே இந்த செட்ல வந்து ஒரு 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, அது மாதிரி ஒரு 2 கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். அது எப்படி வந்துச்சுன்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். சரியா? சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் இது என்ன எக்ஸாம் அப்படின்னா, இது ஒரு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். இன்டெலிஜென்ஸ் பியூரோட அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட். சரியா? அது மாதிரி இதுல நெகட்டிவ் மார்க்கிங்குமே இருக்கு. மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் ஒரு செட்லையும் கேட்டிருந்திருப்பாங்க. அதுல வந்து தப்பா நம்ம வந்து ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா -1/4 அப்படிங்கிறது நெகட்டிவ் மார்க் இருக்கு. சரியா? சரி, கொஸ்டின் குள்ள போலாமா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். ரைட்டா? இது பாருங்க, ரீட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் தட் ஃபாலோஸ். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை ஃபுல்லா ரீட் பண்ணும், இதுல இருந்து இது வரைக்கும். சரியா? இந்த மெமரி வரைக்கும் இந்த ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு which of the following can be concluded from the given information. கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன்ல இருந்து என்ன கன்க்ளூஷன் நம்ம கொண்டு வரலாம்னு கேட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, அதுல இருந்து என்ன முடிவை நம்ம கொண்டு வரலான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அசம்ஷன் ஒன்றும் பண்ணக்கூடாது, அசியூம் பண்ணக்கூடாது. இப்படி இருக்குமோ, இது ஃபுல்லா வாசிக்கும் போது நமக்கு சிலது தெரியும், அப்ப இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய மைண்ட்ல தோணும். ஆப்ஷன்லயே அதே மாதிரி இருக்கும். பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடியதுதான் ஆப்ஷன்லயே இருக்கும். பட் ஆனா அதை வந்து அசம்ஷனா இருக்கிற பட்சத்துல அதை வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? பாசிபிலிட்டி அப்படின்னா சூஸ் பண்ணக்கூடாது. கன்ஃபார்ம் 100% இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? சரி, வாசிக்கலாமா? பாருங்க, வித் ஆக்டிவ் பாப்புலேஷன், ரோட் டிராபிக், இண்டஸ்ட்ரி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், சிட்டிஸ் ஆர் எக்ஸ்பெக்டட்லி நாய்ஸி பிளேசஸ். ஓகேவா? நிறைய பொல்யூஷன், ரோட் டிராபிக், இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் வரனால எப்பவுமே எப்படி இருக்கு, சிட்டி வந்து ரொம்ப நாய்ஸா இருக்குது, ரொம்ப சத்தமான ஒரு பிளேஸா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் பாருங்க, நாய்ஸ் இஸ் a leading source of dissatisfaction of the city's resident. சிட்டில வாழ்றவங்களுக்கு இந்த மாதிரி இறைச்சலா சவுண்ட் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு பெரிய டிஸ்சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு. சாட்டிஸ்பாக்சனா இல்ல அவங்களுக்கு, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? உங்களுக்கு பாருங்க, அர்பன் நாய்ஸ் அஃபெக்ட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள் ரெசிடிங் தேர். அங்க இருக்கக்கூடிய அர்பன் நாய்ஸ் வந்து அங்க மக்கள் வாழ்றாங்க இல்லையா, அந்த மக்களோட லைஃபோட குவாலிட்டியே அஃபெக்ட் பண்ணுது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இட் ஆல்சோ காசஸ் சீரியஸ் அண்ட் லாங் டர்ம் ஹார்ம் டு ஹெல்த்துக்கும் நமக்கு நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது, ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி நாய்ஸ் பத்தி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்றாங்க. சரியா? அப்புறம் நாய்ஸ் டிஸ்டர்ப் ஸ்லீப்ஸ் which result in stress, fatigue and changes in body's chemical balance. ஓகேவா? இந்த மாதிரி நாய்ஸ் இருக்கனால நம்ம ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது, அது மட்டும் இல்லாம நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது, பாடியோட கெமிக்கல் பேலன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் இன்டர்ஃபியர்ஸ் வித் சர்டன் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் சச் அஸ் அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், மெமரி. இந்த மாதிரி நாய்ஸ் கேட்கறனாலேயே நம்மளால ப்ராப்பரா ஒரு இதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அட்டென்ஷன் பண்ண முடியல, ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க முடியல, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது. ஓகேவா? இது ஃபுல்லாவே இந்த நாய்ஸ் பொல்யூஷன் பத்தி பேசுறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, ஏபிசிடி. ஃபர்ஸ்ட் வாசிச்சு பாருங்க. The main cause of noise pollution is the people remaining active throughout the day and they are be able to pay attention to their task for more duration. நாய்ஸ் பொல்யூஷனுக்கு மெயினான காரணமே என்னன்னா, மக்கள் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறனாலதான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லா நம்ம வாசிக்கும் போது என்ன பார்த்தோம்னா, ஆக்டிவ் பாப்புலேஷன் அப்படிங்கிறதும் ஒண்ணு இருந்துச்சு, ரோட் டிராபிக்கும் இருந்துச்சு, இண்டஸ்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷனும் இருந்துச்சு, இது எல்லாமே இருந்துச்சு. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, மெயின் காஸ், முக்கியமான காரணமே மக்கள் ஆக்டிவா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா கொஸ்டின்ல அதை பத்தி கொடுக்கவே இல்லை. ஆக்டிவ் பாப்புலேஷனும் ஒரு காரணம் தான், பட் அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான காரணமா அப்படின்னா நமக்கு தெரியாது, 100% தெரியாது. ஆனா இருக்கலாம். கரெக்டா? அப்ப இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கக்கூடியது. 100% இருக்கானா தெரியாது, நம்ம அசியூம் தான் பண்ண முடியும். இது ஒருவேளை முக்கியமான காரணமா இருக்கும், அசியூம் தான் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி அசியூம் பண்றதா நம்ம அப்படியே தூக்கிடணும். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, பி பாருங்க, the noise pollution is evident only in those urban areas where industries are located. இதுவும் அப்படியே தூக்கிடலாம், ஏன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளூ வேர்ட்ஸ் மாதிரி. சரியா? ஒன்லின்னு இருக்கா? அது பாருங்க, நாய்ஸ் பொல்யூஷன் வந்து அர்பன் ஏரியாஸ்ல தான் வந்து இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே அர்பன் ஏரியாஸ் பத்தி கொடுத்துருந்தாங்க, ஆனா அர்பன் ஏரியாஸ்ல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறது கொடுக்கல. இங்க பாருங்க, அர்பன் நாய்ஸ் வந்து என்னென்ன பண்ணும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, தவிர அர்பன்ல மட்டும்தான் நாய்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் எவிடென்ட் ஒன்லி இன் தோஸ் அர்பன் ஏரியாஸ், அர்பன் ஏரியாஸ்ல தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இது வந்து தப்பு. சரியா? இதுவுமே அசம்ஷன் தான். சோ இதை வந்து தூக்கிக்கலாம். அடுத்து பாருங்க, நாய்ஸஸ் இப்படி ஏ பி தூக்கிட்டோம்னாலே ஃபர்ஸ்ட் வராது, செகண்ட் வராது, தேர்ட் வராது, பேலன்ஸ் இருக்கிறது சி அண்ட் டி. இதான் இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 தான் இருக்கும். எதுக்கும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு சியும் டியும் இருக்க வாசிச்சலாம். இது பாருங்க, நாய்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் லோ குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப். நாய்ஸ் மூலமா நமக்கு ஸ்லீப்போட குவாலிட்டி கம்மியாகுது, அதை நம்ம இங்க பார்க்க கூட செஞ்சோம். கரெக்டா? இந்த இடத்துல நாய்ஸ் டிஸ்டர்ப் ஸ்லீப்ன்றதை பார்த்தோம். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, வேற ஒரு வார்த்தையில கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அப்புறம் which causes other problems such as tired, stress and other body changes. இதனால நமக்கு டயர்ட் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது. கரெக்ட். ஸ்ட்ரெஸ்,
ஃபேட்டிக் அப்படின்னாலே டயர்ட் ஆகுறதுன்னு அர்த்தம். அது அப்படியே வேற ஒரு வேர்டா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். சேஞ்சஸ் இன் பாடிஸ் கெமிக்கல் பேலன்ஸ், அதேதான் பாடியில சேஞ்சஸ். அதாவது இந்த பாயிண்ட அப்படியே வேற மாதிரி கொடுத்துருக்காங்க, மீனிங் மாறாம கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கது அப்படியே ரிப்பீட் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இது வந்து எந்த ஒரு அசம்ஷனும் கிடையாது, கொடுத்துருக்கதை அப்படியே திருப்பி சொன்னாங்கன்னா 100% இது உண்மை. ஸோ ஆப்ஷன் சிங்கிறது நமக்கு கரெக்டா இருக்கும். அப்புறம் டி பாருங்க, ஸ்லீப் இஸ் நாட் த ஒன்லி ஃபேக்டர் விச் இஸ் இன்டர்ஃபியர் டியூ டு நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷன்ல வந்து நமக்கு ஸ்லீப் மட்டும் அஃபெக்ட் ஆகலன்னு சொல்றாங்க. உண்மை, இந்த ஸ்லீப் மட்டும் தான் நமக்கு பிரச்சனையானா கிடையாது. நாய்ஸ் இருக்கிறனால என்னால தூங்க முடியல அப்படிங்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது, வேறையும் நிறைய பிரச்சனைகள் வருது. கரெக்டா? ஏன்னா இந்த சென்டென்ஸ் வாசிக்கும் போதே நமக்கு தெரியும், வேற ஃபேட்டிக் பிரச்சனை இருக்கு, ஸ்ட்ரெஸ் பிரச்சனை இருக்கு, டிஸ்சாட்டிஸ்பிகேஷன் ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி. இப்ப ஸ்லீப் டிஸ்டர்ப் ஸ்லீப்ங்கிறது ஒரு பிரச்சனை, பட் அது மட்டுமே பிரச்சனையான்னு கேட்டா இல்ல. ஏன்னா இது ஃபுல்லா வாசிக்கும் போதே நமக்கு தெரியும் வேற பிரச்சனையும் இருக்கு. இப்ப இங்க கரெக்டா கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தான் பிரச்சனையா, அப்படி பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா கரெக்ட், அது மட்டும் பிரச்சனை கிடையாது, வேற பிரச்சனையும் இருக்கு. இப்ப கரெக்டா கொடுத்துருக்காங்க. சரியா? சிடி அப்படிங்கறது இதெல்லாம் 100% இருக்கக்கூடியது. ஓகே, சியும் டியும். இதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ஒன்லி இன் தோஸ் அர்பன் ஏரியாஸ்ல மட்டுமா இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மெயின் காஸ் வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க கொஸ்டின்ல மெயின் காஸ் அது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுவும் ஒன் ஆஃப் த காஸ், அவ்வளவுதான். சரியா? அப்போ இந்த மாதிரி 100% இருக்கிறது மட்டும் தான் சூஸ் பண்ணும். ஓரளவு நம்ம அசியூம் பண்ற மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் தூக்கிடணும். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய சால்வ் பண்ணதான் நமக்கு தெரியும். ஓகேவா? கொஞ்சம் வளவளவளான்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க நிறைய எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 ஒன்லி சி அண்ட் டி. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினுமே உங்களை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பேன். கரெக்டா? இதுல என்னன்னா எம் மீன்ஸ் அடிஷன், எங்கெல்லாம் எம் இருக்கோ அடிஷன் போடுங்க, என் எங்க இருக்கோ அங்க மல்டிபிளிகேஷன், ஓ இருக்கிற இடத்துல சப்ராக்ஷன், பி இருக்கிற இடத்துல டிவிஷன் போட்டு இந்த இக்குவேஷன்ல என்ன வரும்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 55 இருக்கா, அந்த 55 போட்டுக்கோங்க. அப்புறம் என் இருக்கா, என் அப்படின்னா மல்டிபிளிகேஷன் 2, எம் அப்படின்னு இருக்கா, எம்ங்கிறது என்னது அடிஷன் பிளஸ் 27, ஓ இருக்கா, ஓங்கிறது சப்ராக்ஷன் 60, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, பி இருக்கு, பிங்கிறது டிவிஷன் 4. பாட்மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸை முடிச்சிடலாம். முடிச்சா இங்க 4 வந்துடும். இப்போ 55 into 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 55 into 2 50 into 2 100, 5 into 2 10, 110 அப்படின்னு வரும். 110 plus 27 minus 4, 27ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 23. இப்போ நமக்கு என்ன வரும், 143 அப்படிங்கிறதா நம்மளோட ஆன்சர். சாரி 133 அப்படிங்கிறதா நம்மளோட ஆன்சர். ஓகே, 133ங்கிறது ஆப்ஷன் 1. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான சம் தான். இங்க என்னென்ன இருக்கோ அந்த எம் எனக்கு பதிலா ஒரு சிம்பிளை போட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 12th கொஸ்டின். அரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் a meaningful logical order and select the appropriate sequence. ஓகே, சீடு, ஃபிளார், பிளான்ட், பட், இந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. 4 வந்து மீனிங்ஃபுல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சின்னதுல இருந்து பெருசுல, பெருசுல இருந்து சின்னது, இந்த மாதிரி தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 4-1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அப்புறம் சீடு. பட்னா மொட்டு, மொட்டுக்கு அப்புறம் வந்து விதை வருமானு கேக்குறாங்க. கண்டிப்பா இல்ல. கரெக்டா? அப்ப அந்த மாதிரி வராது. அப்புறம் பாருங்க 2-4, ஃபிளவருக்கு அப்புறம் பட்டா, பூக்கு அப்புறம் எப்படி மொட்டு வரும், மொட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பூ வந்திருக்கும். கரெக்டா? இதுவுமே வராது. அப்புறம் 1-2-4-3, ஃபர்ஸ்ட் சீடு, அதுக்கப்புறம் ஃபிளவர், அதுக்கப்புறம் பட், அதுக்கப்புறம் பிளான்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா ஃபிளவருக்கு அப்புறம் தான் பட் வருது, பூக்கு அப்புறம் எப்படி மொட்டு வரும், மொட்டுக்கு அப்புறம் தான் பூ வரும். இப்ப இது வராது. ஆன்சர் ஆப்ஷன் 4 தான் இருக்கும். ஏன்னா 4th ஆப்ஷன் ஃபுல்லா பார்க்கலாம். 1-4-2-3, ஃபர்ஸ்ட் 1 அப்படிங்கிறது சீடு, அப்ப விதை, அதுக்கப்புறம் பட், அதுல இருந்து ஒரு மொட்டு வருது, மொட்டுல இருந்து பூ வருது, பூல இருந்து செடி வருது. கரெக்டா இருக்கு. சரியா? ப்ராப்பரா அப்படி எப்படி தொடங்குமோ இந்த மாதிரி கரெக்டா இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? 13th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த ராங் டேர்ம் இந்த கிவன் ஆல்பா நியூமெரிக்கல் சீரிஸ். கொடுத்துருக்கல தப்பான டேர்ம் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பாருங்க, Y17, A34, C51, F68, G85. நம்பர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 17, 34, 51, 68, 85. இதை பார்க்கும்போதே தெரியுது இது எல்லாமே 17 டேபிள் தான் வரும். கண்டிப்பா ஒரு 25 டேபிள் ஆச்சும் 25 to 30 டேபிள்ஸ் வரைக்கும் நீங்க மக்கப் பண்ணி வச்சுக்கணும். சரியா? இப்ப பாருங்க, 17ங்கிறது 17 1s are 17, 34னா 17 2s are 34, 17 3s are 51, 17 4s are 68, 17 5s are 85. ஓகே, அப்ப இதுல எந்த தப்புமே இருந்த மாதிரி இல்ல. இப்ப 17 டேபிள்ல ஏதாவது ஒண்ணு போகாம இருந்திருந்தா கூட அது ராங் டேர்மா இருந்திருக்கலாம். எல்லாமே வரிசையா தான் இருக்கு. ஸோ நம்பர்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ லெட்டரை மட்டும் தான் நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கு. சரியா? லெட்டர் பாத்தீங்கன்னா YACFG அப்படின்னு இருக்கு. இது நம்ம நம்பரா கன்வெர்ட் பண்ணிடலாமா? ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒய் அப்படின்னு சொன்னா 25. கரெக்டா? A அப்படின்னா 1 வரும், Cனா 3 வரும், F அப்படின்னா 6 வரும், Gனா 7. பாருங்க 25 1 மாறுதுன்னா என்ன அர்த்தம்னா 25க்கு அப்புறம் மொத்தம் ஆல்பபெட்ஸே 26 இல்லையா? ஸோ 26 அதுக்கப்புறம் 1 அப்படி பார்த்தா +2, இடையில ஒரு 26ம் 1. அப்புறம் 1ல இருந்து +2 பண்ணா 3 வருது, 3ல இருந்து +3 பண்ணா நமக்கு 6 வருது, 6ல இருந்து +1 வருது. அப்போ இது வரைக்கும் 2 2 கரெக்டா வந்துருச்சு. இந்த இடத்துல தான் மிஸ் ஆயிருக்கு. கரெக்டா? அப்ப இந்த ஒரு இடம் மட்டும் +2 இருந்துச்சுன்னா 5 ஆயிடும். அப்புறம் 5ல இருந்து 7ம் +2 ஆயிடும்.
அப்ப இந்த 6 இருக்கிற இடத்துல 5 இருந்துட்டாலே நமக்கு எல்லாமே +2 +2 +2ன்ற கான்செப்ட் வந்துடும். அப்ப 6ங்கிறது என்னது எஃப். அப்ப எஃப் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கணும் 5 வந்திருக்கணும். 5 அப்படின்னு சொல்லும்போது டி வந்திருக்கும், சாரி இ வந்திருக்கும். கரெக்டா? இந்த இடத்துல இ இருந்துச்சுன்னா எல்லாமே +2ன்றது கரெக்டா இருக்கும். +2 +2 அப்படி. சரியா? அப்ப E68 வந்திருக்கணும், F68 போலாம். அப்ப தப்பா இருக்கிறது F68 தான். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6 girls named ABCDEF scored different marks in an examination. 6 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க ABCDF இருக்காங்க, எல்லாருமே வேற வேற மார்க் எடுத்திருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. B scores more marks than D. D வந்து B விட அதிகமான மார்க் எடுத்திருக்கு. அப்புறம் D க்கும் E க்கும் ரேஷியோ பாத்தீங்கன்னா 5:8 வருது. F வந்து A விட 5 மார்க் கூடுதல் எடுத்திருக்கு. A வந்து C வந்து E விட நிறைய மார்க் ஜாஸ்தி. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்கன்றது மட்டும் பாருங்க. Which of the following is true based on the given information? So ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டு ஒரு 2 இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த ரெண்டுல எது ரெண்டுமே கரெக்டா, 2 கரெக்டா, 1 கரெக்டா, இல்ல ரெண்டுமே தப்பா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒன்னொன்னா சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? மொத்தம் 6 கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, B scores more marks than D. B க்கு அதிகமான மார்க் இருக்கு D கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு இருக்கு. சரியா? இதுல இருந்து B is greater than D வேணா போடலாம். B யோட அது வந்து ஜாஸ்தி, மார்க் இது வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி. வேற என்ன பாயிண்ட் இருக்கு, the ratio between the marks of D and E is 5:8. D க்கும் E க்கும் ரேஷியோ பாத்தீங்கன்னா அது வந்து 5:8 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து போட்டுக்கலாம். சரியா? இதெல்லாம் வந்து ஷார்ட்டா போட்டுட்டு லாஸ்டா பாத்துக்கலாம். அப்புறம் பாருங்க, F scores 5 marks more than A. F வந்து A விட 5 மார்க் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ F வந்து A விட ஜாஸ்தி அப்படின்னா A எவ்வளவு எடுத்திருந்தாலும் அதுல இருந்து +5 பண்ணா நமக்கு F கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்து வேற என்ன கொடுத்திருக்காங்க, C scores more marks than E. C க்கு வந்து E விட மார்க் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. C is greater than E. C க்கு வந்து E விட மார்க் ஜாஸ்தி. அப்புறம் வேற என்ன இருக்கு, வேற என்ன, C scores more than அது பார்த்துட்டோம். B scores less mark than C. B க்கு வந்து C விட கம்மி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன சொல்லலாம், C வந்து B விட ஜாஸ்தின்னு சொல்லலாமா? ஏன்னா B scores less mark than C. B க்கு வந்து மார்க் கம்மி C விட. கரெக்டா? C விட கம்மி அப்படின்னா C க்கு ஜாஸ்தின்னு அர்த்தம். கரெக்டா? இல்லைன்னா B less than C ன்னு சொல்லலாம், இல்ல C greater than B, whatever எதுனாலுமே போட்டுக்கலாம். சரி, வேற என்ன பாயிண்ட் இருக்கா? வேற என்ன இருக்கு, sum of the marks obtained by D and E is 130. D ஐயும் E ஐயும் ஆட் பண்ணா 130 சொல்றாங்க. இங்க பாருங்களேன், D க்கும் E க்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம் 5:8. கண்டுபிடிக்கல, கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 130 சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ரெண்டு ரேஷியோவை ஆட் பண்ணா என்னதுன்னு பாக்கணும். ஃபர்ஸ்ட் 5 இருக்கு, 8 இருக்கு, ஆட் பண்ணா 13. இந்த 13 தான் 130 அப்படின்னா அப்படியே 10 ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? 13 தான் இந்த 130னா அப்படியே 10 ஆயிருக்கு. அப்ப கண்டிப்பா Dங்கிறது நமக்கு 50 இருக்கும். 10 மல்டிபிள் பண்ணிக்கணும். இந்த மாதிரி Eங்கிறது 80 இருக்கும். சரியா? இப்ப இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? டியும் யூ மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம், வேற எதுவுமே தெரியாது. இதை விட்டுலாம். சோ நம்ம டிஇக்கு ரேஷியோவும் கொடுத்து அதோட அடிஷனும் கொடுத்தனால அதை வச்சு டிஇ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இனி வேற என்ன இருக்குன்னு பாக்கலாம். அப்புறம் பாருங்க, the ratio between marks of A and D. ஏக்கும் டிக்கும் ரேஷியோ பார்த்தா 11:10 சொல்லியிருக்காங்க. சரியா? ஏக்கும் ஈக்கும் பார்க்கணுமா? சாரி, ஏக்கும் டிக்கும் பார்த்தோமா? 11:10 ரேஷியோ. சரியா? வேற என்ன கொடுத்திருக்காங்க, which of the following is true, இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க, வேற என்ன பண்ணலாம்னு பாருங்க. டி கொடுத்துட்டாங்க இல்லையா? இங்க டிக்கு ரேஷியோ கொடுத்துட்டாங்க 10. இப்ப இந்த 10 தான் 50. ஏன்னா இங்க ரேஷியோவா இருக்கு, இங்க நம்பரா இருக்கு. இந்த 10 தான் 50 அப்படின்னா 5 ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க. சேம் தான் ஏக்கும் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப 11 இருக்குன்னா 11 into 5 னா 55. இப்ப ஏக்கு வந்து 55 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப ஏ 55 அப்படின்னா எஃப் என்னவா இருக்கும், 55 + 5. கரெக்டா? 60 அப்படிங்கறதா நமக்கு எஃப் இருக்கும். எஃப்ங்கிறது 55 + 5 60. எஃப் 60. ஓகேவா? இனி வேற என்ன இருக்கு, இப்ப நம்ம ஏ முடிச்சிட்டோம். இனி பி சி மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அதுக்கு நமக்கு தெரியல, ஆனா பி வந்து சி வந்து ஜாஸ்திங்கிறது தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, இப்ப நம்ம வாசிச்சு பார்க்கலாம், ட்ரூவா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றது. எஃப் ஸ்கோர் 60 மார்க்ஸ். எஃப்க்கு 60 மார்க்கான்னு கேக்குறாங்க. கரெக்ட், எஃப்க்கு 60 மார்க்ன்றது பெர்ஃபெக்டா இருக்கு. சோ அப்போ 1 அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்தது பாருங்க, சி ஸ்கோர்ஸ் ஹையஸ்ட் மார்க். இருக்கிறதுல சி தான் அதிக மார்க்கான்னு கேக்குறாங்க. சரியா? பாருங்க, சி வந்து பி விட ஜாஸ்தின்னு தெரியும், பட் எல்லாத்த விட ஜாஸ்தியா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இங்க நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, எஃப் ஏ டி, இது 4 இடத்தையும் இங்க கம்பேர் பண்ணும்போது இ தான் ஜாஸ்தின்னு தெரிஞ்சிருச்சா? இ தான் ஜாஸ்தி, இ விட சி ஜாஸ்தி. கரெக்டா? இருக்கிறதுல இ ஜாஸ்தி, இ விட சி தான் ஜாஸ்தின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னெல்லாம் இப்ப நமக்கு தெரியாதுன்னா, இ சி பி தான் தெரியாது இல்லையா? இக்கு வந்து 18 தெரியும். இப்ப சியும் பியும் தெரியாது. இ கம்பேர் பண்ணும்போது சி ஜாஸ்தி, பி கம்பேர் பண்ணும்போதும் சி ஜாஸ்தி. அப்படி பார்த்தா சி தான் ஜாஸ்தி. கரெக்ட் தானே? அப்ப அதை வச்சே சொல்லிடலாம், சி ஸ்கோர்ஸ் ஹையஸ்ட் மார்க்ன்றதும் கரெக்ட் ஆன்சர். இப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட், போத் 1 and 2 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் 1.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 14th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? எவ்வளவு கொஸ்டின் நம்ம பாக்குறோமோ அந்த எவ்வளவு கொஸ்டின்ல உங்களால எவ்வளவு சுயமா சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? சரி பாருங்க. In a certain code language, fast is written as 739, line is written as 2190. Which of the following are the correct matches as per the given code language? சரியா? fast வந்து 739 சொல்றோம், line 2190 சொல்றோம். அப்ப அதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி டோமுக்கு என்ன, ஃபிஷ்க்கு என்ன, கோம்புக்கு என்ன அப்படிங்கறத நம்ம மேட்ச் பண்ணி அதோட ஆன்சரை போடணும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபாஸ்ட் எப்படி 739 மாறிச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இங்க 2 நம்பர் இருக்கு. இங்க எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 இருக்கு. FAST 4 இருக்கு. இப்ப 2 ஸ்பிளிட் பண்ணிருக்கலாம். இல்ல ஆட் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா இது வர மாதிரி, ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா இன்னொரு வர மாதிரி, இந்த மாதிரி நமக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்பர்ஸா இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஃபாஸ்ட் அப்படின்னா Fக்கு 6, Aக்கு 1, Sக்கு 19, Tக்கு 20. கரெக்டா? இங்க 7 இருக்கு. எதை 2 ஆட் பண்ணா 7 வரும்னா 6 + 1 தான் 7. 39 அப்படிங்கிறது 19 + 20 தான் 39. சூப்பரா? அப்ப என்ன கொடுத்திருக்காங்க, FA ஆட் பண்ணி போட்டா ஃபர்ஸ்ட் நம்பர், லாஸ்ட் இருக்க ST ஆட் பண்ணா இது. அதே பேட்டர்ன் தான் லைனுக்கு வருதான்றத ஒருக்க செக் பண்ணிக்கலாம். லைன்னா L-ம் I-யும் ஆட் பண்ணா 21 வருதான்னு பார்க்கணும். L அப்படிங்கிறது 12, I-ங்கிறது 9. ஆட் பண்ணோம்னா 21. பெர்ஃபெக்ட். அதே மாதிரி N-E ஆட் பண்ணா நமக்கு 19 வருதான்னு பார்க்கணும். N-ங்கிறது 14, E-ங்கிறது 5, 19ங்கிறது பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. சரியா? நம்ம பேட்டர்ன் என்னன்றது நமக்கு புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் ஆட் பண்ணி நார்மலா ஆட் பண்ணி எழுதுனா வந்துரும். அதே மாதிரி லாஸ்ட் 2 இடத்த ஆட் பண்ணோம்னா அடுத்து வந்துரும். இவ்வளவுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி டோம், ஃபிஷ், கோம்ப் 3மே நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் டோம் கண்டுபிடிப்போமா? D + O இந்த 2ம் ஆட் பண்ணா என்ன வருதுன்னு பார்க்கணும். D அப்படின்னா நமக்கு 4 வரும், O-னா 15 வரும். அப்போ 4 + 15 19. 19 வச்சு இந்த இருக்கு. பட் இதுக்கும் அடுத்தது வந்து 18ஆன்றதை செக் பண்ணிருக்கலாம். M-E இருக்கு. கரெக்டா? M-னா என்ன வந்துரும் நமக்கு? M அப்படின்னா 13 வரும், E-னா 5 வரும். இப்போ 13 + 5 அப்படின்னா நமக்கு 18. கரெக்டா? அப்ப 19, 18ங்கிறது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு Y அப்படிங்கிறது கரெக்ட். சரியா? 1க்கு Y அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம், ஃபோர்த் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, இந்த 2 ஆப்ஷன் கம்பேர் பண்ணி பாருங்களா. ரெண்டுலயுமே தேர்டுக்கு எக்ஸ்ன்றது போட்டுட்டாங்க. ரைட்டா? அதனால இந்த கோம்ப இருந்து நம்ம செக் பண்ண தேவையில்ல. செகண்டுக்கு W வருதான்னு மட்டும் செக் பண்ணும். அது வந்துச்சுன்னு அப்படின்னா ஆப்ஷன் 3, வரல அப்படின்னா ஆப்ஷன் 2 போட்டுடலாம். சரியா? செகண்டுக்கு W வருதான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷுக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். ஃபிஷ்ஷுக்கு FI. கரெக்டா? Fக்கு 6ம் I-க்கு 9ம் ஆட் பண்ணா 15. சூப்பர். அடுத்து பாருங்க, S-ம் H-ம் S அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு 19, H அப்படின்னா 8, ஆட் பண்ணா 27. பெர்ஃபெக்ட்டா வந்துடுச்சா? அப்போ நமக்கு செகண்டுக்கு Wன்றது தெரிஞ்சிச்சு. செகண்ட் Wனா ஆப்ஷன் 3. ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. சரியா? பாருங்க. Pass is related to USPEDA in a certain way based on certain logic. In the same way, Zenith is related to ZTNIHC. Which of the following are correct matches of the following logic? இந்த பாஸ்ட்ங்கிறது இப்படி மாறி இருக்கு. கரெக்டா? செனித்ங்கிறது இந்த மாதிரி மாறி இருக்கு. இதே லாஜிக் யூஸ் பண்ணி டிங்கிள், மார்சல், கேமல்ஸ், பியூட்டல் இதெல்லாம் என்னவா மாறும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? மேட்ச் ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் எப்படி இப்படி மாறிச்சுன்னு பார்க்கணும். கரெக்டா? இது பாருங்க, இத ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போதே நமக்கு தெரியுது இதுல இருக்க எல்லா லெட்டர்ஸுமே இதுல இருக்கு. கரெக்டா? P எங்க இருக்கு, அதே மாதிரி A இருக்குன்னா A இருக்குது, U இருக்குதா, இங்கே U இருக்கு, S இருக்கு, E இருக்கு, D இருக்கு. இந்த கொடுத்துருக்கிறது அப்படியே ஜம்பிள்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேதான் இங்கேயுமே செனித்ல Z இருக்கு, N இருக்கு, I இருக்கு, T இருக்கு, அதேதான் இங்கேயுமே இருக்கு. கரெக்டா? சோ இது ஒரு ஜம்பிள்டு வேர்டா கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த P இங்க எங்க போயிருக்கு, தேர்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது தேர்ட் பிளேஸ்க்கு போயிருக்கு. அதே மாதிரி A அப்படிங்கிறது லாஸ்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ செகண்ட் பிளேஸ்ல இருக்குது லாஸ்ட்டுக்கு போயிருக்கு. இதே மாதிரிதான் இங்கேயும் வருதான்னு பார்க்கலாமா? Z ஃபர்ஸ்ட், அப்ப அது தேர்ட் பிளேஸ்க்கு போகணும், ஆனா அது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது. அதே மாதிரி செகண்ட் பிளேஸ்ல E இருக்கணும், அது லாஸ்ட்டுக்கு போகணும், அது ஓகே. பட் ஆனா ஃபர்ஸ்ட் இது வரல. கரெக்டா? அந்த மாதிரி இங்க U பாத்தீங்கன்னா தேர்ட் இருக்கு, தேர்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, இங்க தேர்ட் இருக்குது N, ஆனா இங்க அதே N தான் தேர்டும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணல, ஃபர்ஸ்ட் இருக்குது தேர்டு, செகண்ட் இருக்குது, அந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வேற மாதிரி ட்ரை பண்ணும். இப்போ இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணல அப்படின்னா வேற என்ன இருக்கும், அசெண்டிங் டிசெண்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா இப்ப இங்க பாஸ்ட் அப்படின்னு இருக்கு. இந்த பாஸ்ட்ல இப்ப இந்த இது எல்லாத்தையும் பாருங்களேன், ADE லாஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா A சின்ன நம்பர், கரெக்டா? DEP ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெரிய நம்பர். அப்ப என்னது பெருசுல இருந்து சின்னதா இருக்குன்னு சொல்லாமா? இப்ப டிசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கான்றதை வேணா செக் பண்ணிக்கலாம். Uக்கு அப்புறம் தான் SPED, கரெக்ட். அதே மாதிரிதான் இங்கேயும் Zங்கிறதா இருக்கிறதுலே பெருசு 26, Tங்கிறது 20, Nங்கிறது 14, Iக்கு வந்து 9, Hக்கு 8, Eக்கு 5. கரெக்டா? பெரிய நம்பர்ல இருந்து அப்படியே சின்ன நம்பர் ஆகுது. அப்போ ஒண்ணுமே இல்ல, லாஜிக் அப்படிங்கிறது டிசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கறதா நம்மளோட லாஜிக். சரியா? லாஜிக் தெரிஞ்சிருச்சா? இப்ப இதே லாஜிக் யூஸ் பண்ணி டிங்கிள், மார்சல், கேமல்ஸ், பியூட்டல் இந்த 4 இடத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? பாருங்க, ஃபர்ஸ்ட் டிங்கிள். கரெக்டா? டிங்கிள்ல இப்ப நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல மாத்துறோம் அப்படின்னா என்ன வரும்,
இருக்கிறதுல எது பெருசுன்னு பார்க்கணும். இப்போ நம்பர்ஸ் போட்டுலாமா ஈஸியா இருக்கும். 19, ஐக்கு 9, n-க்கு 14, g-க்கு 7, l-க்கு 12, e-க்கு 5. சரியா? அப்ப இருக்கிறதுல பெரிய நம்பர் 19னா 19ங்கிறது t. அதுக்கப்புறம் பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 14. கரெக்டா? 14ங்கிறது n. இப்போ இந்த ரெண்டு எழுதினாலே போதும். ஆப்ஷன் பாருங்களேன், t வச்சே எதுவுமே இல்லை, n வச்சு tn எதுவுமே இல்லை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எதுவுமே வரப்போறது இல்லை. ரைட்டா? ஆனா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் w கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் w சொல்லியிருக்காங்க, அதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் ஒன்னு ஆப்ஷன் 3-ஆ இருக்கும், இல்ல ஆப்ஷன் 4-ஆ இருக்கும். சிம்பிளா அதை பாருங்க. இந்த ரெண்டு ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது ஃபோர்த் ஒனுக்கு எக்ஸ்ன்றது தெளிவா தெரிஞ்சிச்சு. ஃபியூட்டைலுக்கு UTLIF தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை இருந்து கண்டுபிடிக்க வேணாம். எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும், தேர்ட் அதே மாதிரி செகண்ட் ஒன்னும் ஒய்ன்னு தெரிஞ்சிருச்சு. ரெண்டுலயுமே அதே தான் இருக்கு இல்லையா? அப்ப செகண்டும் ஃபோர்த்தும் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. எப்படியும் ஆப்ஷன்ல ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். தேர்ட் ஒன் ஒருவேளை நமக்கு ஆன்சர் இசட்டா இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் 4. ஒருவேளை இல்ல அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் 3. இவ்வளவுதான். சரியா? இப்போ கேமல்ஸ் இருக்கா? இந்த கேமல்ஸ் தான் செக் பண்ணும். இது பாருங்களேன், இசட்டா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. ஏன்னா இங்க இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே திருப்பி வரணும். டிசெண்டிங் ஆர்டரோ அசெண்டிங் ஆர்டரோ அங்க இருக்கிறது அப்படியே வரணும். கரெக்டா? ஆனா இங்க சிங்கிறதே இங்க இல்ல. அப்ப இசட்டுங்கிறது தேர்டுக்கு இசட்டுங்கிறது வரப்போறதே இல்லை. கரெக்டா? இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்குது ஆப்ஷன் 3. 16th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்லாம் நமக்கு என்ன லாஜிக்னு தெரியாட்டி கூட கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எப்படியும் நம்ம ஜம்பிள்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா என்ன லாஜிக்ல ஜம்ப் பண்ணிருக்காங்கன்றது தெரியல. கரெக்டா? அப்படி பார்த்தா கூட நமக்கு டிங்கிள் இருக்கு அப்படின்னா நமக்கு TINGLE இருக்கிற மாதிரி ஒண்ணு வேணும். இப்ப இதுல T இருக்கு, ஆனா வர G இல்ல. அப்போ இது வராது. இங்கெல்லாம் T இல்லன்னு விட்டுலாமா? இங்கதான் இருக்கு, ஆனா ஒன்னுக்கு இசட்டுங்கிறது நமக்கு எங்கேயுமே ஆப்ஷன்ல இல்ல. கரெக்டா? அதனால ஒன்னுக்கு இசட் வராது அப்படின்னாலே ஆப்ஷன் 1, 2 எலிமினேட் ஆயிடும். அதே மாதிரிதான் அடுத்ததுமே. மார்சல் இருக்கு, இந்த ஃபியூட்டைல் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஃபோர்த்துக்கு எக்ஸா அப்படிங்கறது பார்க்கலாம். அதே மாதிரி தேர்டுக்கு இசட் வருதான்னு பார்த்தோம்னா மார்சல் எங்க இருக்கு, ELGNIT இங்க இருக்கிற எதுவுமே இல்ல, M அப்படிங்கறதே இல்ல. கரெக்டா? இப்போ இதுவுமே வராதுன்னு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி எலிமினேட் பண்ணாலே ஆன்சர் ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது தெரிஞ்சு. சரியா? அடுத்து பார்க்கலாமா? 17th கொஸ்டின் பாருங்க. ஒரு மிரர் இமேஜ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மிரர் இமேஜுக்கு என்ன வரும்? நாலு பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதுல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜ் அப்படின்னாலே லெஃப்ட் ரைட் தான் மாறும், டாப் பாட்டம் மாறாது. வாட்டர் இமேஜுக்கு தான் டாப்ல இருக்குது பாட்டம்ல இருக்குது டாப்னு வரும். இதே மிரர் இமேஜ் அப்படின்னா லெஃப்ட்ல இருக்கிறது அப்படியே ரைட் வரும், ரைட்ல இருக்குது லெஃப்ட் வரும். இந்த மாதிரி தான் நமக்கு பேட்டர்ன் வரும் மேக்ஸிமம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷனே பாருங்களேன், ஆரோ மார்க்ல வித்தியாசம் இருக்கா? இது இந்த சைட் பார்த்திருக்கு, இங்க ஆரோ இந்த சைட் பார்த்திருக்கு. ஃபர்ஸ்ட் அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இதுல பாருங்க, ஆரோ வந்து கொஸ்டின்ல பார்க்கும்போது லெஃப்ட் சைடு இருக்கு. அப்ப நமக்கு ஆன்சர்ல ரைட் சைடு வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்படியே விட்டுலாம். மத்த 3 தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். கரெக்டா? அப்புறம் வேற என்ன இருக்கு பாருங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஷேடு வித்தியாசம் இருக்கு. இங்க ஷேடா இருக்கு, சாரி இது இங்க ஷேடா இருக்கு, இந்த கீழே ஷேடா இருக்கு. கரெக்டா? இப்ப பார்க்கும்போது இங்க பாருங்க, கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா டாப்ல தான் ஷேடா இருக்கு. அப்ப இங்கேயுமே நமக்கு என்ன வந்திருக்கணும், டாப்ல தான் ஷேடா இருக்கணும். மேல இருக்க போர்ஷன் நம்ம செகண்ட் ஒனுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, இல்ல ஃபோர்த் ஒனுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்டை நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷனையும் தேர்ட் ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இசட் இருக்கா? இசட் வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? இங்க இசட் இருக்கு, அப்ப திருப்பி இப்படி உல்டாவா வந்திருக்கணும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 2. மிரர் இமேஜ் கேட்டாங்கன்னா 17க்கு ஆன்சர் ஆப்ஷன் B வரும். ஆப்ஷன் B. அடுத்து பார்க்கலாமா? 18th கொஸ்டின். 18th கொஸ்டின்ல கொஸ்டின் மார்க் போட்டு கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கு இந்த மாதிரி 3-4 டப்பா கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிறதுல என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம் வந்தா இது ஒரு ஆட் நம்பர் பாக்ஸ் இருக்கா, ஈவன் நம்பர் பாக்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இது பாருங்க 1 2 3 4 5. ஓகே, 5 பாக்ஸ் இருக்கா? அப்ப என்ன பண்ணிருங்க, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அப்படியே விட்டுருங்க. இதுக்கு இதை கம்பேர் பண்ணுங்க, அதே மாதிரி கம்பேர் பண்ணி இதை போட்டுருங்க. சரியா? அதாவது செகண்ட் இருக்கிறத மட்டும் செக் பண்ணுங்க. செகண்ட்ல இருந்து தேர்ட் எப்படி மாறி இருக்குன்னு கண்டுபிடிங்க. அதே பேட்டர்னை யூஸ் பண்ணி இது என்னவா மாறும்ன்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த டப்பா எப்படி இப்படி மாறி இருக்குன்னு பாக்கணும். இப்ப இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு டப்பா இருக்கா, ஸ்கொயர் இருக்கு. அந்த ஸ்கொயர் வந்து இதுல செகண்ட் பிளேஸ்ல வந்துடுச்சு, சென்டருக்கு வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட்ல இருக்குது சென்டர்ல வந்துச்சு. அப்ப அதே தானே இங்கேயும் வரும். ஃபர்ஸ்ட்ல பிளஸ் இருக்கு அப்படின்னா சென்டர்ல பிளஸ் வரணும். சென்டர்ல பிளஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்ப இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் எலிமினேட் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்க, இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன இருக்கு, சென்டர்ல இருக்க பி தேர்டுக்கு போயிடுச்சு, அந்த எண்டுக்கு ரைட் எண்டுக்கு போயிட்டு. அப்ப அதேதான் இங்கேயும் வரும். சென்டர்ல இருக்க மல்டிபிளிகேஷன் இந்த எண்டுக்கு வந்துடும். இப்போ பிளஸ் மல்டிபிளிகேஷன் இருக்கிற மாதிரி எங்கன்னு பாத்தீங்கன்னா இது வராது, இது வராது, இது மட்டும் தான் வருது. ஆன்சர் ஆப்ஷன் 4. சரியா? இந்த மாதிரி ஒரு 5 எண்ணம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது அப்படியே விட்டுருங்க, செகண்ட் தேர்டையும் கம்பேர் பண்ணுங்க, அதே பேட்டர்னை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு லாஸ்ட் இருக்கிற நேம் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆன்சர் ஆப்ஷன் 4. 18க்கு ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க 19th கொஸ்டின். ஒரு 4 எண்ணம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட் மேன் அவுட் கேட்டிருக்காங்க. இந்த 4 எண்ணத்துல வித்தியாசமா இருக்கிறது எது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டாப் பாட்டம் செக் பண்ணி பார்க்கலாமா? இங்க மேல இருக்கிறது கீழே வந்திருக்கு, இங்க கீழே இருக்கிறது மேல வந்திருக்கு. ஓகே, இங்க இந்த சைட்ல இருக்கிறது இங்க வந்திருக்கு,
இது பாத்தீங்கன்னா இப்படி வந்திருக்கு, கிராஸ்ல வந்திருக்கு. சரியா? வேற என்ன, இந்த சைட்லயும் இருக்கு இமேஜ். ரைட்டா? அப்ப டாப் சைட்லயும் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு செக் பண்ணி பார்க்கலாம். சரி, நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இதை மட்டுமே செக் பண்ணலாமா? ரைட் சைட்ல இருக்கிற இமேஜையும் மேல இருக்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 90 டிகிரி டேர்ன் ஆயிருக்கு. கரெக்டா? ஏன்னா இப்போ இந்த ரவுண்டு பாத்தீங்கன்னா நார்த் பார்த்து இருக்குது, அது அப்படியே இப்போ என்னவா மாறிடுச்சு அப்படின்னா ஈஸ்ட் பார்த்து மாறிடுச்சு. அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் நமக்கு 90 டிகிரி மாறி இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டப்பா பார்க்கும்போது இந்த மேல இருக்கிறதையும் ரைட் ஹேண்டையும் பார்க்கும்போது ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 90 டிகிரி. கரெக்டா? இது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல, ஏன்னா இங்க இருக்கிறது இந்த சைட் போயிருக்கு. ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒரு 90 டிகிரி போயிருக்கு. அப்புறம் இந்த இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க, இதுவுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல போயிருக்கு 90 டிகிரி. அப்புறம் இதை கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல 90. ஓகேவா? அதாவது நமக்கு டாப்ல இருக்க இமேஜையும் ரைட் சைட்ல இருக்க இமேஜையும் நம்ம கம்பேர் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். இது இந்த மாதிரி இந்த இவ்வளோத்தையும் மட்டும் கம்பேர் பண்ணுங்க, கீழே இருக்கிறதையே மறந்துடுங்க. சரியா? இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணாங்கனாலே நமக்கு என்ன தெரியுது, ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது. ஏன்னா மத்த எல்லாமே நமக்கு வந்து டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கு, இது மட்டும் தான் நமக்கு கிளாக் வைஸ். சரியா? அதெல்லாம் -90 ஆன்டி கிளாக் வைஸ், -90 ஆன்டி கிளாக் வைஸ், -90 ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பார்க்கலாமா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டைஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் ஆஃப் 13. 13ஓட ஆப்போசிட் என்ன? டைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆப்போசிட் கேட்டுட்டாங்க அப்படின்னா ரெண்டு நம்பரா காமனா இருக்கிறத பார்க்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 14, 15 இருக்கா, இங்கேயும் 14, 15 இந்த மாதிரி ரெண்டு நம்பரா காமனா இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. அப்படி பார்த்தாலே நமக்கு என்ன தெரிஞ்சிடும், 11, 15 காமன்னா பேலன்ஸ் இருக்க ரெண்டும் ஆப்போசிட்னு அர்த்தம். இப்போ 11க்கு ஆப்போசிட் கேட்டிருந்தா 16 போட்டுருக்கலாம், 16ஓட ஆப்போசிட் கேட்டிருந்தா 11 போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டுமே காமன், அது போக பேலன்ஸ் இருக்கிறதா நமக்கு ஆப்போசிட். சரியா? அப்ப இங்க பாருங்க 13ஓட ஆப்போசிட் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 13 இருக்கிறதே இந்த ஒரு டப்பா தான், அதுல இருக்கிறது 16, 15. இதே 16, 15 வேற எங்க இருக்குன்னு பாக்கணும். இங்க இல்ல, இங்க 15 இருக்கு ஆனா 16 இல்ல. இங்க பாத்தீங்கன்னா 15, 16 இருக்கு. ரைட்டா? அப்ப நம்ம இந்த ரெண்டனும் இருந்ததே விட்டுருங்க, செகண்டும் தேர்ட் டைஸும் இருக்கிற மாதிரியே வச்சுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபோர்த் டைம் மட்டும் கம்பேர் பண்ணீங்கன்னா 16, 15, 16 அப்படிங்கிறது காமனா இருக்கு. ஓகே? அப்ப பேலன்ஸ் இருக்கிறது 13, இங்க பேலன்ஸ் இருக்கிறது 40. அப்ப 13ஓட ஆப்போசிட் தான் 40. கரெக்டா இருக்கா? ஆப்போசிட் ஆஃப் 13 40. ஆன்சர் 40. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டலா நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ், மொத்த 20 கொஸ்டினும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் செட்ல கேட்டது. ஓகேவா? இன்னும் மொத்தம் 8 செட் இருந்துச்சு இல்லையா, 3 செட்டை நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாம் 20 கொஸ்டின்ஸ் வச்சு மொத்தம் 60 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிப்போம். இது வரைக்கும் நல்லா ப்ராப்பரா பாத்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். எடுத்த வரைக்கும் ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே தானே? தேங்க்யூ.